பிரைஸ் தி லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீர், மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீர். அன்றைக்கு தாவீது இந்த வார்த்தையை சொல்கிறார். 118ஆம் சங்கீதம் வசனம் 22, 23. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அடுத்த வசனம், அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அன்றைக்கு தாவீது அவங்க வீட்டில் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டார்கள் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. அப்பா அம்மா ஒதுக்கிட்டாங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க ஒதுக்கிட்டாங்க, ஊரே அவனை தள்ளி வச்சிருச்சு. ஆனால் அழைத்தவர் தாவீதை தள்ளவில்லை. எப்பேற்பட்ட ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையிலும் ஆடுகளுக்கு பின்னாடி அவன் அலைந்து கொண்டிருந்த பொழுதும் கர்த்தரை ஆராதித்தான். ஆண்டவருடைய இருதயமும் தாவீதுடைய இருதயமும் ஒன்றாக இணைந்து விட்டது. பாருங்க, அவ்வளோதாங்க. அடுத்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் ஆண்டவர் சூஸ் பண்ணும் பொழுது அவங்க அண்ணன் தம்பிங்களெல்லாம் ஈசாய் கொண்டு வந்து நிறுத்துறாரு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக. ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் கூட செலக்ட் பண்ணல. நோ நோ நோ, ஒருத்தருடைய இருதயமும் என்னோட கூட தொடர்பில் இல்லை. இன்னும் ஒருவன் இருக்கிறான், இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் எல்லாராலும் தள்ளப்பட்டவன், ஆனால் என்னால் அவன் தள்ளப்படலை. நான் அவனை கண்டிருக்கிறேன், நான் அவனை தூக்கி எடுத்திருக்கிறேன், அவனை தான் அடுத்தது ராஜாவாய் நீ அபிஷேகம் பண்ணு என்று சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட சொல்லி ஆண்டவர் தாவீதை ஆண்டவர் ராஜாவாய் அரியணையிலே உயர்த்தி அழகு பார்த்தாருங்க. இன்னைக்கு கவலைப்படாதீங்க. ஒருவேளை உங்கள் குடும்பத்தார் தள்ளி இருக்கலாம், நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த உங்கள் நண்பர்கள் உங்களை ஒதுக்கி இருக்கலாம், நீங்கள் நம்பினவங்க உங்களை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை ஏமாற்ற மாட்டார். உங்களை கர்த்தர் யாருக்கு முன்பதாக நீங்கள் தலை குனிந்தீங்களோ, தூக்கி எறியப்பட்டீங்களோ, அவர்களுக்கு முன்பதாக உங்கள் தலையை உயர்த்துவார். ஆகாதவர்களாக இருந்த உங்களை கர்த்தர் மூளைக்கு தலைக்கெல்லாம் உயர்த்துவார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. காட் பிளஸ் யூ ஆல்.